கடந்த காலங்களில் வணிகம் மற்றும் வியாபாரம் செய்வதற்கு நாடு விட்டு நாடு செல்ல வேண்டியுள்ளது. அதற்கு கடல் வழிதான் ஒரே வழி. கடல் வழியே பயணம் செய்யும் மாலுமிகள் வழித்தடம் புரிவதற்காகவும் இயற்கை சீற்றங்களால் கப்பல் வழி தவறி போய்விடக் கூடாது என்பதற்காக தாங்கள் அமைத்து வைத்த அடையாளங்களை வைத்து கடை திரும்புவார்கள். பகல் நேரங்களில் அடையாளங்களை கண்டு திரும்பிய மாலுமிகள் இரவு நேரங்களில் என்ன செய்தார்கள்? கடற்கரைகளில் பெரிய மலை குன்றின் மேல் கட்டைகளையும் நிலக்கரிகளையும் எரித்து வைப்பார்கள். கடற்கரையை நெருங்கும் போது அந்த நெருப்பின் ஜுவாலைகளை வைத்து கரையை வந்து அடைவார்கள். இதுதான் கலங்கரை விளக்கம் உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்தது. ஃப்ரேஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா கரும் பாறைகளால் கட்டப்பட்ட பெரிய கோபுரம். இதன் உயரம் 135 மீட்டர். இதுதான் உலகின் முதல் கலங்கரை விளக்கம். சுமார் 1600 வருடங்களாக இந்த கலங்கரை விளக்கம் இயங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரங்களில் இந்த கோபுரத்தின் உச்சியில் நெருப்புகளை எரித்து வைப்பார்கள். கடலுக்குள் 2 மைல் தூரத்திற்கு இதன் ஒளி தெரியும். 1600 வருடங்களாக இயங்கி வந்த இந்த கலங்கரை விளக்கம் 13ஆம் நூற்றாண்டில் பல பூகம்பங்களால் சேதமடைந்தது. 1796ஆம் ஆண்டு எண்ணெய் விளக்கை பயன்படுத்திய முதல் கலங்கரை விளக்கம் ஜார்ஜ் கோட்டையில் இயங்கி வந்தது. இதுதான் சென்னையின் முதல் கலங்கரை விளக்கம். 1840 இப்பொழுது உள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தினுள் பெரிய கோபுரம் அமைத்து அதில் எண்ணெய் விளக்கை பயன்படுத்தி 2ஆம் நிலை கலங்கரை விளக்கம் இயங்கி வந்தது. 50 வருடங்கள் கழித்து கலங்கரை விளக்கு உயர்நீதிமன்ற கோபுரத்தின் மேல் ஜூன் மாதம் 1894ஆம் ஆண்டு இடமாற்றம் செய்யப்பட்டது. சென்னை கலங்கரை விளக்கம் ஜனவரி 1977ஆம் ஆண்டு திரு தில்லான் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் உயரம் 45 மீட்டர். முக்கோண வடிவில் அமைந்துள்ள சென்னை கலங்கரை விளக்கத்தில் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறமானது. பகல் நேரங்களில் மாலுமிகளுக்கு இந்நிறம் அடையாளம் காண்பதற்கு பயனுள்ளதாக அமையும். இரவு நேரங்களில் சென்னை கலங்கரை விளக்கத்தின் ஒளி சுமார் 21 நாட்டிக்கல் மைல் தூரம் கடலுக்குள் செல்லும். இது மாலுமிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை அடையாளம் காண்பதற்கு பயனுள்ளதாக அமையும். ஒவ்வொரு கலங்கரை விளக்கங்களுக்கும் ஒளியின் குணாதிசயம் வேறுபடும். சென்னை கலங்கரை விளக்கத்தில் 10 வினாடிக்கு ஒரு ஒளி கடலுக்குள் செலுத்தப்படும். இது மாலுமிகளுக்கு சென்னை கலங்கரை விளக்கத்தை அடையாளம் காண்பதற்கு மிகவும் உதவும். இந்தியாவிலேயே லிஃப்ட் பயன்படுத்தும் ஒரே கலங்கரை விளக்கம் சென்னையில் உள்ள கலங்கரை விளக்கம்தான். தமிழ்நாட்டில் கலங்கரை விளக்கத்தின் எண்ணிக்கை 21. பழவேற்காடு, சென்னை, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, போர்ட் நோவா, நாகப்பட்டினம், பாயிண்ட் கலிமா, கோடிக்கரை, பாம்பன், கீழக்கரை, பாண்டியன் தீவு, மணப்பாடு, கன்னியாகுமரி, முட்டம், விலிஞ்சாம், அஞ்சன்கோ, தாங்காஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட், கோவில் தோட்டம், அல்லபி. 17 தமிழ்நாட்டிலும் 4 கேரளாவிலும் உள்ளன. சென்னை கலங்கரை விளக்கத்தை பற்றி இப்பொழுது பார்த்தோம். வாருங்கள் மகாபலிபுரம் செல்லலாம். மகாபலிபுரம் தோராயமாக சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மகாபலிபுரம் அந்த காலத்தில் பல்லவர்களின் துறைமுகமாக இருந்ததாகவும் அங்கு விறகு நெருப்பை பயன்படுத்திய கலங்கரை விளக்கம் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. 1887ஆம் ஆண்டு சென்னை துறைமுகத்தின் ஒரு அங்கமாக மகாபலிபுரத்தில் ஒரு நவீன கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கம் மாலுமிகளுக்கு கடலோரத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ட்ரிபாசூர் ரீஃப் என்பதை பற்றி எச்சரிப்பதற்காகவே கட்டப்பட்டுள்ளது. பொதுவாக கலங்கரை விளக்கம் கோபுரத்தின் மேல் அல்லது உயரமான இடத்தில் வைக்க வேண்டியிருப்பதால் அதற்கு தேவையான இயந்திரங்களை பொருத்துவதற்கு அப்போது பராமரிப்பு இல்லாமல் இருந்த உலகனேஸ்வரன் கோவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை இல்லாமல் இருந்த இந்த கோவிலுக்குள்ளே 2 குறுக்கு சுவர்கள் கட்டப்பட்டு அதற்கு மேல் கருங்கல் பலகை வைக்கப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கத்திற்கு தேவையான இயந்திரங்கள் அனைத்தும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள
சாண்டப்பள்ளி கலங்கரை விளக்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த கலங்கரை விளக்கத்தில் தேங்காய் எண்ணெயினால் பற்ற வைக்கப்பட்ட திரிவிளக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விளக்கின் ஒளியை பெரிதுபடுத்துவதற்காக ஆப்டிக் லென்ஸ் மற்றும் மெட்டல் ரிஃப்ளெக்டர்ஸ் பொருத்தப்பட்டது. இதன் வெளிச்சம் 10 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் வகையில் செலுத்தப்பட்டது. இந்த வெளிச்சம் பற்றாக்குறையாக இருப்பதாக கப்பல் மாலுமிகள் புகார் செய்ததால் புதிய கலங்கரை விளக்கம் கட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. அருகில் கிடைத்த கருங்கற்களை கொண்டு 26 மீட்டர் உயரமான இந்த கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. இதில் 76 கிரானைட் கற்கள் படிகளையும் 17 கடப்பாக்கற்கள் படிகளையும் தாண்டி கலங்கரை விளக்கத்தின் மேல் தளத்திற்கு செல்ல முடியும். அன்றைக்கு இங்கிலாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட தரமான ஆப்டிக் லென்ஸ் தான் இப்போதும் உபயோகத்தில் உள்ளது. இந்த கலங்கரை விளக்கம் 1900 துவங்கப்பட்ட போது வெளிச்சத்திற்காக பெட்ரோலியம் வேப்பர் லேம்ப் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நவீன மெட்டல் ஹாலைட் லேம்ப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முன்பு இந்த ஆப்டிக் லென்ஸ் சுற்றுவதற்கு கிளாக் ஒர்க் மெக்கானிசம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவ்வேலையை எலக்ட்ரானிக் பல்ஸ் மீட்டர் செய்கிறது. இந்த கலங்கரை விளக்கம் 1930 ஆண்டு வரை 7 பகோடா லைட் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த பெயர் பகோடா ஸ்டைலில் கட்டப்பட்டிருந்த கடற்கரை கோவிலின் பெயரில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு கலங்கரை விளக்கத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஃபிளாஷிங் எஃபெக்டை பார்த்து எந்த கலங்கரை விளக்கம் என்று அடையாளம் காண முடியும். ஆப்டிக் லென்ஸின் புல்ஸ் ஐயிலிருந்து வெளிவரும் ஒளிக்கதிர்கள் இந்த ஃபிளாஷிங் எஃபெக்டை உருவாக்கும். தற்போது இந்த கலங்கரை விளக்கம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் லைட் ஹவுசஸ் அண்ட் லைட் ஷிப்ஸ்னால் பராமரிக்கப்படுகிறது. தற்சமயம் இந்தியாவில் 180 கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. 25/12/2004 அன்று சுனாமி பேரலை இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கத்தில் 17 பேரையும் பரங்கிப்பேட்டை கலங்கரை விளக்கத்தில் 2 பேரையும் பலி கொண்டது. நாகப்பட்டினம் மற்றும் இதர கலங்கரை விளக்கங்கள் சுனாமியால் மிகவும் பாதிப்படைந்தது. ஆனாலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையிலும் எங்கள் ஊழியர்கள் உயிரை துச்சமாக மதித்து கலங்கரை விளக்கங்கள் இயக்கப்பட்டது. இந்திரா பாயிண்ட் கலங்கரை விளக்கம் சுனாமி பேரலையால் தற்போது கடலுக்கு மத்தியில் செயல்படுகிறது. இன்னும் தரை வழியாக எட்ட முடியாமல் ஹெலிகாப்டர் உதவியுடன் கலங்கரை